சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விவசாய நிலங்களை யானை வழித்தடமாக பரிந்துரைத்த வனத்துறைக்கு தொண்டமுத்தூர் விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் அண்டை நாடான வங்காளதேசத்திலும் கடுமையான வெயில் கொளுத்தி வருகிறது. இதன் காரணமாக வெப்ப அலை வீசுவதால் 15 பேர் பலியாகியுள்ளனர். சிங்கப்பூர் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த ஹார்ட்ஸ் ஆஃப் ஹாரிஸ் 5.0 இசை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. கடல் அலையில் சிக்கி உயிரிழந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். நாய் உள்ளிட்ட செல்ல பிராணிகளை வளர்ப்போர் அதற்கு கட்டாயம் உரிமம் பெற வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்தவும் பள்ளிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக கிட்டத்தட்ட 23,000 தொடக்கப் பள்ளிகளில் அறிவார்ந்த காட்சி பலகைகள் அமைக்கப்படுகிறது. நிலத்தடி நீர் மட்டம் சரிந்ததாலும் வெளியிலிருந்து கிடைக்கும் தண்ணீர் அளவு குறைந்த நிலையிலும் சென்னை சென்ட்ரல் எழும்பூர் ரயில் நிலையங்களிலிருந்து புறப்படும் ரயில்களுக்கு போதுமான தண்ணீரை வழங்க முடியாமல் தெற்கு ரயில்வே திணறுகிறது. புதுச்சேரியிலிருந்து பெங்களூரு ஹைதராபாத்துக்கு மீண்டும் விமான சேவை தொடங்கியது. +2 தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்க மக்கள் நல்வாழ்வுத்துறை சிறப்பு ஏற்பாடு செய்துள்ளது. தமிழ்நாட்டில் இன்று வெளியான +2 தேர்வில் திருவல்லிக்கேணியை சேர்ந்த நிவேதா என்ற திருநங்கை மாணவி வெற்றி பெற்றுள்ளார். அவர் பெற்றுள்ள மதிப்பெண் 283. தமிழகத்தில் தேர்வு எழுதியதும் இவர் ஒருவர் மட்டும்தான் என குறிப்பிட்ட தகவல் வெளியாகியுள்ளது. நாய்கள் கடித்து படுகாயமடைந்த சிறுமியின் மருத்துவ செலவை சென்னை மாநகராட்சி ஏற்றுக்கொள்ளும் என ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் இன்ஜினியரிங் படிப்புகளுக்கு விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. தமிழகத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு கோடை வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் கோடை மழை இதுவரை இயல்பை விட 72% குறைவாக பெய்துள்ளது. தேர்ச்சி விகிதத்தில் மாணவிகளை வெல்ல மாணவர்கள் கடுமையாக முயற்சிக்க வேண்டும் என ராமதாஸ் அறிவுறுத்தியுள்ளார். நெல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மரணம் குறித்து முன்னாள் மத்திய அமைச்சரிடம் விசாரணை மேற்கொள்ள உள்ளது. ஓட்டு எண்ணிக்கைக்கு படிவங்கள் நிரப்பி விண்ணப்பிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் ஓட்டுநர் இல்லாத போதும் பேருந்து தானாகவே இயங்கி அருகில் இருந்த வீட்டிற்குள் புகுந்து விபத்தை ஏற்படுத்திய அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மதுரை சிறையில் தேர்வெழுதிய சிறைவாசிகள் 15 பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 532 மதிப்பெண்கள் பெற்று ஒருவர் சாதனை படைத்துள்ளார். கன்னியாகுமரி கடலில் குளித்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 4 பேர் அலையில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். சுட்டெரிக்கும் வெயில் காரணமாக சென்னையின் சிக்னல்களில் பசுமை பந்தல் அமைக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கடிதத்தில் உள்ள நபர்களிடம் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சிறுமியை நாய்கள் கடித்த விவகாரத்தில் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். விவசாயத்திற்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். +2 தேர்வின் முடிவுகள் இன்று வெளியான நிலையில் திருவண்ணாமலை கடைசி இடம் பிடித்துள்ளது. +2 பொதுத் தேர்வில் தஞ்சாவூரில் 93.46% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். பொறியியல் படிப்புக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முனியம்மாள் இவர் 100 வயதை எட்டியுள்ளார். இவரது 100வது பிறந்த நாளை முன்னிட்டு முனியம்மாளின் 5 பெண் பிள்ளைகள், மருமகன் மற்றும் 80 பேர குழந்தைகளுடன் இன்று 100வது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார். நம்பிக்கையுடன் முன்னே செல்லுங்கள் என +2 மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஐநாவின் யுனிசெஃப் அமைப்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளம் விஞ்ஞானி வினிஷா உமாசங்கர் இடம்பெற்றுள்ளார். கடலூரில் தந்தை இருந்த நிலையில் 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதிய மாணவி 600க்கு 474 மதிப்பெண் எடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 91.87% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் மனம் தளர வேண்டாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார். +2 தேர்வில் மாநில அளவில் திருப்பூர் மாவட்டம் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. +2 மறுமதிப்பீடு மற்றும் மறுதேர்வுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. வெப்ப அலை காரணமாக ஆஸ்பத்திரிகளில் பொதுமக்களுக்கு 1000 இடங்களில் ORS கரைசல் வழங்கப்பட்டுள்ளது. ஈரோட்டில் தூய்மை பணியாளர்களுக்கு மதிய நேர பணிகள் ரத்து செய்யப்பட்டது. +2 தேர்வு முடிவான நிலையில் 94.56% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஒரே நாடு ஒரே வரி என்று சொன்ன மத்திய அரசு GST வரியை மட்டும் 4ஆக பிரித்து வசூல் செய்கிறது என விக்ரம் ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். சாதிய வன்கொடுமைக்கு உள்ளான நாங்குநேரி மாணவர் சின்னத்துரை 600க்கு 469 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். மாணவர் சின்னத்துரையின் உயர்கல்விக்கு துணை நிற்பேன் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதியளித்துள்ளார்.
ஐபிஎல் புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்திற்கு கொல்கத்தா முன்னேறியுள்ள நிலையில் சிஎஸ்கே 3வது இடத்தை பெற்றுள்ளது. பஞ்சாப் கிங்ஸில் தோனி இடம்பெற வேண்டும் என ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு பிரீத்தி ஜிந்தால் பதிலளித்துள்ளார். இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு ₹100.75 டீசல் லிட்டர் ஒன்றுக்கு ₹92.34 விற்பனையானது. அட்சய திருதியை முன்பதிவு தொடங்கியுள்ளது. இந்த ஆண்டு 25% வரை விற்பனை அதிகரிக்கும் என நகை விற்பனையாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் தமிழகத்தில் 15 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்தும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.